இந்த திரிக்க மீன் வந்து நம்ம ஊர்லங்கிற எனக்கு இங்கே தான் டெலிவரி ஆகும்போது இந்த பால் சிறக்கிறதுக்குலாம் திரிக்க மீன் சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா. நான் வெளியில போகவே மாட்டேன் தம்பி வீட்டில் இருக்கறனால. இவங்களை போய் திரிக்க மீன் கேட்டு வர சொன்னா திரிக்க மீன் இல்லைன்னு வந்துருவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு திரிக்க மீனே எதுன்னு தெரியல. அது வவ்வால் மீன் தானே சொல்லுவாங்க. வவ்வாலா திரிக்க மீன் உடனே சிறகு இருந்தா எல்லாமே வவ்வால் பறவையா? இது வால் நீளமா இருக்குப்பா. அப்படி வால் தான் இருக்கும். வவ்வால்ங்கிறீங்க. அது வாவல் மீன்ங்கிறது வந்து பாறை மீன் மாதிரி எல்லாம் இருக்கிறது வாவல் மீன். வவ்வால்ங்கிறீங்க. பாக்க வவ்வால் மாதிரி தானே இருக்கு. இது வால் நீளமா இருக்கு. வால் நீளமா இருக்கு. இது ஒரு விலங்கு இனம் நினைக்கிறேன். இது வந்து பாலூட்டி. ஐயோ ஏதோ சொல்ற வவ்வால் தான் பாலூட்டியோ? இல்ல இதுவுமே திரிக்க மீனுமே மீன் வகையிலேயே பாலூட்டின்னு நினைக்கிறேன். இது வந்து முட்டை போடாம குட்டியா தான் போடும் நினைக்கிறேன். இந்த திரிக்க மீன் வந்து முட்டை போடாது. மத்த மீன்லாம் முட்டை போட்டுதான் குட்டி போடும். குஞ்சு பொரிக்கும். ஓகே டீச்சர். ஏப்பா மத்த மீன்லாம் முட்டை போட குஞ்சு பொரிக்கும். இந்த வந்து திரிக்க மீன் வந்து குட்டி தான் போடும். அதனால இது வந்து பாலூட்டி. இவங்கதான் மத்தி. ஏன்னா மத்தியில வந்து நிறைய மத்தியில வந்து ஒமேகா 3 அதிகமா இருக்குது. ஒமேகா 3 தானே? எங்க வீட்டுக்காரங்க மத்தி எப்ப பார்த்தாலும் மத்தியில தான் சத்து இருக்கு. மத்ததெல்லாம் மீனெல்லாம் இது மலையாளி ஹோட்டல்லாம் நல்லா இருக்கும். இந்த குழம்புலாம் வைக்கும்போது நல்லா அப்படியே நம்ம வந்து ஆயில் கம்மியா ஊத்தினாவே இதுல ஆயில் மாதிரி மிதந்துகிட்டு இருக்கும். அந்த மத்தி மீனுல சூட மீன் இதுல எல்லாம் இது க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டமான. இது தலையை அப்படியே வெட்டிடலாம்ல. கடலை எடுத்துட்டு குடல் எடுக்கணும் அவ்வளவுதான். சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்து இது மட்டும் செஞ்சுக்கலாமா? திரிக்க மீன் மட்டும் இதை க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். நாளைக்கு வேணா. எங்க வீட்டுலலாம் எங்க அம்மா எல்லாம் வந்து தோலெல்லாம் உரிக்க மாட்டாங்க. திரிக்க மீன்ல அப்படியே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க நல்லா பாருங்களேன், இந்த சிக்கன் மட்டன் பீஸ் மாதிரி நல்லா தோலெல்லாம் கிளீனா உரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்பேன். கோல்டு காயினை வந்து ஷார்ட் டைமில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அப்புறம் வந்து காயினை வந்து நம்ம சேல் பண்ணால் லாபத்தில் சேல் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதில் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் சில பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ அதில் சில பேர் கேட்டிருந்தாங்க, நகை விற்கிற விலைக்கு ஒரே டைமில் போய் எங்களால் 8 கிராம் அதாவது 1 சவரன் எடுக்க முடியலை. நாங்கள் சிறுக ஒவ்வொரு கிராமாக மந்த்லி வந்து சேலரியில் வந்து 1 கிராம் எடுக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணுறோமே, அப்போ வந்து அது லாஸா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எப்படி லாஸ் ஆகும்? ஒவ்வொரு கிராம் எடுத்தால் அது லாஸ் கிடையாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைம் சேர்த்துக்கிட்டே காயின் வரும் அப்படின்னா ஒரு நாள் நகை விலை கூடும். அப்போ முதல் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணாவோ அல்லது வந்து சேல் பண்ணாவோ லாபம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மாதம் 1 கிராம் சேர்த்துட்டு அதை 5ஆவது மாதம் ஒரு 5 கிராம் சேர்ந்தவனையோ ஒரு 8ஆவது மாதம் வந்து 8 கிராம் 1 சவரன் சேர்ந்தவனையோ நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் லாஸு. அதாவது நீங்கள் எடுக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. எடுக்கிற அந்த இதை கொஞ்சம் லாங் டைமுக்கு வச்சுருந்துட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள், சேல் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நகை விலை கூடுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நல்லா தான் அது அந்த வீடியோலேயே கிளியராக சொல்லியிருப்பேன். ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறதுக்கு, ஒரு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, கல்யாணம் அப்படி லாங் டைமாக வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சேர்த்து வச்சுட்டு வாங்க, அது லாபம் தான் சொல்லியிருந்திருப்பேன். நிறைய பேருக்கு டவுட். அப்போ 1 கிராம் நான் மாதம் சேர்க்குறதெல்லாம் வந்து லாஸ். ஆனால் நீங்கள் 8 மாதத்தில் போய் மாற்றுறேன், 5 மாதத்தில் போய் மாற்றுறேங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பொருள் ஏதாவது ரிங்கோ தோடோ தேவைப்படுது அப்படின்னா அந்த காயினுக்கு பதில் நீங்கள் அப்படி சின்ன பொருளாக உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிற பட்சத்தில், அதாவது சின்ன கிராம் உள்ள பொருள் யூஸ் ஆகுங்கிறப்ப நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஷார்ட் டைமில் போய் அதை மாற்ற போகிறேங்கிறீங்க. 5 மாதத்தில் 5 கிராம் சேர்ந்தவனே மாற்றிடுவேன் அப்படிங்கிறீங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம காயினுக்கும் VAGST எல்லாம் கொடுத்தா எடுத்துருப்போம். திரும்ப மாற்றும் போதும் கோல்டுக்குள்ளே VAGST எல்லாம் கொடுத்தானே எடுக்கிறோம். காயினுக்கு எந்த அமௌண்ட் லெஸ் பண்ணாட்டியும் காயினுக்கு எதுவும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எதுவும் அமௌண்ட் எல்லாம் லெஸ் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க. கோல்டு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் நம்ம 12% மேலே தான் இதுக்கு வந்து நம்ம VA கொடுக்குறோம். அதனால வந்து நம்ம ஷார்ட் டைமில் 5 மாதத்துலாம் போய் மாத்திரதா இருந்தால் நீங்கள் காயின் எடுக்க தேவையில்லை. அதை நான் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். கோல்டு காயின் சேவிங்ஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாவோ அல்லது 1 டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாவோ நீங்கள் கோல்டு காயின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் கிடையாது. அதை நான் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். அதே தான் நீங்கள் திரும்ப கமெண்ட்டில் கேட்டாலும் அதே தான் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காமலோ அல்லது என்னன்னு தெரியல, உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் வருது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, காயின் நீங்கள் எப்படி ஷார்ட் டைமில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நீங்கள் எப்படி லாஸ்ன்னு சொல்லுவீங்க? நான் 6 சவரன் எடுத்துகிட்டு 2 வருஷத்தில் எனக்கு வந்து 15,000 ரூபாய் லாபம் கிடச்சிது, நீங்கள் ஏன் லாஸ்ங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்குற கொஸ்டின்லேயே அதுக்கு ஆன்சர் இருக்குது. அது எப்படி வந்து அது ஒரு நாலேஜான கொஸ்டின் சொல்லி கேட்குறாங்கன்னு தெரில. அந்த நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு காயின் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1.5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணியாவது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாதீங்கலாம் தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அப்புறம் நான் போட்டிருந்த கால்குலேஷன் வந்து 1 சவரனை 1 இயர்க்குள்ளே மாற்றினா லாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அவங்க 6 சவரன் எடுத்துகிட்டு 2 வருஷம் கழிச்சு லாபம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ லாபம்? அப்போ ஒரு சவரனுக்கு அவங்களுக்கு வெறும் 2,500 ரூபாய் தான் லாபம்.
ஆனால் இங்கே ஒரு வருஷத்துக்குள்ளே மாற்றினீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் நம்மளுக்கு லாஸ் ஆகுது. அப்போ லாஸ் ஆகிற அமௌண்ட் 4000 தானே அதிகம். அவங்களுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணியே ஒரு சவரனுக்கு 2500 தான் லாபம். அதையே அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க லாபம் மட்டும்தான் அவங்க கணக்கில் இருக்கே தவிர 2500 தானே நம்ம 2 வருஷத்தில் ஒரு சவரனுக்கு 2500 தானே லாபம் அப்படிங்கிறத நினைக்கல. ஆனால் வந்து நம்ம மாத்திரம் ஒரு வருஷத்துக்குள்ளே மாத்திரம்னா நம்மளுக்கு 4000 ரூபாய்க்கிட்ட லாஸ் ஆகுன்னு சொல்லி அந்த கால்குலேஷனில் சொல்லியிருந்திருப்பேன். அதை பார்த்துருந்ததே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு 6 சவரனால 15000 ரூபாய் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக மேபி தெரிஞ்சிருந்துருக்கலாம். அதனால நீங்கள் ஷார்ட் டைமில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இப்போவும் சொல்கிறேன், காயினுக்கு பதில் நீங்கள் நகையாக எடுக்கிறதே பெஸ்ட்டு. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லை லாங் டைமுக்காகனா நீங்கள் காயின் சேவ் பண்ணலாம். நான் ஒரு நல்ல ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேல் பண்ணவோ அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ அப்போது லாபம் தான். இதை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இதை பற்றியே கமெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நானும் அதுவும் சின்னதாக வருதில்ல, டவுட் பெருசாக வரதுனால பெரிய இதாக நானும் டைப் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நல்லா வந்து திருக்க மீன் குழம்பெல்லாம் வந்து வச்சாச்சுங்க. இந்த திருக்க மீன் எப்படின்னா கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும். அதனால் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா உரசணும். நல்லா உரசி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு வலுவலுப்பு தன்மை போகும் ஒரு ஸ்டேஜில். அந்த டைமில் தான் வந்து க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு வந்து எப்படின்னா நல்ல பூண்டு மிளகு எல்லாம் போட்டு நல்லா பண்ணால் தான் அந்த திருக்க மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நான் வதக்கும் போதும் வந்து பூண்டு மிளகு கொஞ்சம் லைட்டாக போட்டேன். ஏன்னா மிளகு ரொம்ப நேரம் கொதிக்க விட ஒரு கசப்பு தன்மை வருங்கிறக்காக கடைசியில் மீனெல்லாம் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் நல்லா மிளகு பூண்டு எல்லாம் தட்டி போட்டு சூப்பராக இருக்குங்க. மீன் அந்த திருக்க மீன் குழம்பு அடுத்த நாளுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ரம்ஜானுக்கு வந்து ஸ்டாலெலாம் வெளியில் கடைகள் போட்டிருப்பாங்க. நிறைய பலகார வகைகள்லாம் செய்வாங்க. அது ஈவினிங் டைம் வந்தால் நிறையா இருக்கும். நான் அந்த மிளகா பஜ்ஜியெல்லாம் நம்ம மிளகாயில் தான் போடுவோம். இங்கே மிளகா பழத்திலே போடுவாங்க. நல்லா காரமாகவும் இருக்கும், ஒரு மாதிரி இனிப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் வாழைப்பழத்தில் பச்சி நேந்திரம் பழம் இருக்குங்க இல்லையா, அதில் அப்புறம் பல வகையான பஜ்ஜி பலகாரங்கள்லாம் சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். பார்த்து பயந்துருந்தீங்க, அது நான் தான். அப்படியே கிளம்பி வந்துட்டு நல்ல பலகாரம் டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு. தம்பியும் ஒரு நல்ல தூக்கம் காரில். நல்ல இப்போ நல்லா சில்லுன்னு காற்று வேறு அடிக்குதா. ஆனால் இன்றைக்கி வாய்ஸ் கொடுக்கும்போது இப்போ கொஞ்சம் வந்து நார்மல் வந்து குளிரெல்லாம் குறைஞ்சிருச்சு. அன்றைக்கி பயங்கர காற்று. அப்போ தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது தான் நம்ம கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ அப்லோட் பண்ண உடனேயே எனக்கு ஒரு மயக்கம் வருங்க. அதுக்கு பேசுகிறது, அனிமேஷன் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணால் சப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி வா வழியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டாங்க. இதுதான் நம்ம கார்ட்டூன் சேனல், பாப்பா தமிழ் கார்ட்டூன். இது இப்போ கார்ட்டூன் அப்படின்னா வந்து இது குழந்தைங்க பார்க்குற கார்ட்டூன் கிடையாது. மோஸ்ட்லி இது வந்து நம்ம யாரும் ஆடியன்ஸ் பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருங்க இல்லையா, இது மோஸ்ட்லி 25, 30, 35 அந்த மாதிரி ஏஜில் உள்ளவங்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு புரிய நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போகிறதுனால அந்த மாதிரி கார்ட்டூன் தான் இது. இது குழந்தைங்க பார்க்குற மாதிரி கார்ட்டூன் கிடையாது. நம்மள ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பிடிச்சிருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கும் ஃபேமிலி கதை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விருப்பம் இருந்தால் பாருங்கள் பாப்பா தமிழ் கார்ட்டூன் சேனல். அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் தோசை மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளதில்லை, பழைய மாவாக இருக்கும். கொஞ்சம் ஆனியன் எல்லாம் போட்டு ஊத்தாப்பம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஓகே, அப்புறம் தோசைக்கல் ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. தோசைக்கல் வந்து சீசனிங் பண்ணால் ஒரு 2 டேஸ்க்கு நம்ம தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தான் நம்ம பழைய அந்த இதுக்கு கலருக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.